விட்டுடக்கூடாது. இந்த வருடம் இந்த நாள் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம தீராத கடன் இருக்கு. கடன தீர்க்கவே முடியல. எப்படி இதிலருந்து மீண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கஷ்டங்கள், நோய்கள், கவலைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு பரிகாரம் போதும். 9 நாட்கள்ல இதனுடைய பலனானது தெரியும். பல பேர் வந்து இத செஞ்சு இதனுடைய பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான பரிகாரத்த தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எல்லாருமே நம்ம இத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆடி மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமையில சக்தி அம்பிகையும், அவளோட மைந்தன் முருகப்பெருமானையும் நம்ம மனதார வழிபட்டோம் அப்படின்னா, நமக்கு அருளும், பொருளும் ஒரு சேர கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே ஆகாத நாள் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமையில புது புடவை எடுத்து கட்டக்கூடாது, புது காரியத்துல ஈடுபடக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செவ்வாய் பகவானுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்ம மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செவ்வாய் பகவான அங்காரகன், மங்களகாரகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜூலை 21ஆம் தேதி ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அதற்குரிய தெய்வம் எது அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய முருகப்பெருமான். அதனால இந்த நாள்ல முருகப்பெருமான நினைச்சு இந்த ஒரே ஒரு பரிகாரத்த செய்யுங்க. இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா, இதனுடன் அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீரணும் அப்படின்னா, இந்த அஷ்டமியும், செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல இந்த பரிகாரத்த செய்யுங்க. நெறைய பரிகாரம் செஞ்சுட்டேன், எங்களுடைய கஷ்டமே தீரல அப்படின்னு நெனைக்கிறவங்களும், நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக கஷ்டங்கள் தொடருது அப்படின்னாலும், இந்த ஒரு பரிகாரத்த நம்பிக்கையோட இந்த நாள்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீரும். கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது ஒரு அற்புதமான நாள். அதனால இந்த நாள தவற விட்டுடாதீங்க. எந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்யணும். அப்பதான் அதற்கு பலன் கிடைக்கும். ஆடி மாதத்துல எல்லா நாளும் இறை வழிபாட்டுக்குரியது அப்படின்னாலும், கிழமைப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி இது 3மே தனி சிறப்புடையது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி செவ்வாயில முதல் செவ்வாயாக இந்த செவ்வாய் இருக்கு. அதனால இந்த நாள்ல இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்த செய்யுங்க. இந்த அஷ்டமினால ருண விமோச்சன அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானையும், அம்பாளையும், வாராகி தாயையும் வழிபடுங்க, பைரவர வழிபடுங்க. அஷ்டமி நாள்ல நம்ம ராகு காலம் கூட சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ராகு காலத்துல பைரவர் கோவில்ல வழிபாடு செய்யலாம். சரி, கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க வந்து வீட்லயே இந்த ஒரு பரிகாரத்த முருகப்பெருமானையும், பைரவரையும், அம்பாளையும் நினைச்சு இந்த பரிகாரத்த செய்யுங்க. இந்த பரிகாரத்த எப்ப செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 டூ 7 செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் ஓரை. அந்த நேரத்தில நீங்க வழிபாடு செய்யலாம், பரிகாரம் செய்யலாம். அத விட்டுட்டீங்க அப்படின்னா, மதியம் 1 டூ 2 செவ்வாய் ஓரை. அந்த நேரத்தில இந்த பரிகாரத்த செய்யலாம். நாங்க ஆஃபீஸ் போறேங்க, நான் வேலைக்கு போறேன், இந்த நேரத்தில செய்ய முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க, நைட்டு 8 டூ 9ம் செவ்வாய் ஓரை தான். அந்த நேரத்தில இந்த பரிகாரத்த நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கனால, இந்த பரிகாரத்த செஞ்சோம் அப்படின்னா, சகல காரியமும் சித்தியாகும். எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த அஷ்டமியும், ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த ருண விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னாவே கடன்னு சொல்லுவாங்க. கடன், கஷ்டம், கவலை எல்லாமே சேர்த்து தான். இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும், நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த நாள நம்ம தவற விட்டுடக்கூடாது. दिवाली के लिए लोन तो नहीं मिलेगा। घर के इंटीरियर्स डेफिनेटली नो। नई बाइक விடக்கூடாது. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பரிகாரம் செஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் கர்ம வினைகள் காரணமாக நமக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த பரிகாரத்த நீங்க செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். இத வந்து நம்ம எங்க உட்காந்து செய்யணும் அப்டின்னா, பூஜை அறையில கிழக்கு பார்த்து உட்காந்து செய்யுங்க. நீங்க பூஜை அறையில உட்காந்து செய்ய முடியாது. நான் மாதவிடாய் தீட்டா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறவங்க, பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க
ஹால்ல உட்காந்து செய்யலாம். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அஷ்டமியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள் மறுபடியும் வராது. அதனால இத மிஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இந்த பரிகாரத்த எப்படி செய்யறது? இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை? அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து எந்த நேரத்துல செய்யணும்னு 3 டைம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல எந்த டைம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்துல செய்யுங்க. தரையில ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்துக்குங்க. கிழக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. இதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது கல்லுப்பு. இதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல பதிவுகள்லயும் நீங்க கேட்டிருப்பீங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு இருக்கு இல்லையா? நம்ம கைப்பட்டு எடுப்போமே, அந்த கல்லுப்ப பயன்படுத்தக்கூடாது. புது பாக்கெட்ல இருந்து கல்லுப்பு எடுங்க. இல்ல பூஜை அறையிலேயே ஒரு பாக்கெட் வச்சுக்குங்க. அதிலிருந்து இந்த மாதிரி பரிகாரத்துக்கு மட்டும் தான் அப்படின்னா அத பயன்படுத்துங்க. இப்ப அந்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி இருந்தா கூட போதும். ஒரு கைப்பிடி வேணும்னு கூட இல்ல. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த அகல் விளக்கு நெறைய அந்த கல்லுப்பு இருந்தா போதும். அந்த கல்லுப்ப அதுல வச்சுடுங்க. இந்த கல்லுப்ப வச்சுட்டு, அதுல 9 மிளகு 9 எண்ணிக்கையில எதற்கு மிளகு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானுக்கு உரியது 9 அப்படிங்கிற எண். அதனால செவ்வாய் பகவானுக்காக இந்த வேண்டுதல செய்யும்போது நம்ம 9 எண்ணிக்கையில் மிளக எடுத்துக்கிறோம். இந்த 9 மிளகையும் நீங்க என்ன சொல்லி வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த மிளக அந்த உப்பு மேல வைங்க. 9 மிளகு வைக்கும்போதும் உங்களுடைய பிரச்சனைய சொல்லி சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த மிளக அதுல வைக்கணும். வச்சுட்டு அந்த அப் அகல் விளக்கு இருக்கு இல்லையா? அந்த அகல் விளக்க அப்படியே கையில எடுத்து வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல சொல்லி முருகபெருமானோட மந்திரம், அம்பாளோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அத சொல்லி, உங்களுக்கு ஒரு மந்திரமும் தெரியாது அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படிங்கிறத 6 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு இத வந்து நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்க அப்படியே பூஜை அறையில வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்க இரவு படுக்கிறப்ப அத வந்து ஒரு பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா? ஜிப்லாக் கவர் இருக்கு அப்படின்னா, அதுல போட்டுக்குங்க. போட்டுட்டு இத வந்து நீங்க படுக்கக்கூடிய தலையணைக்கு அடியில இந்த ஜிப்லாக் கவர வச்சுருங்க. அந்த உறைக்குள்ள வச்சா கூட போதும். வச்சுட்டு அத வந்து அப்படியே விட்டுடுங்க. 9 நாளைக்கு அப்படியே இருக்கணும். மாதவிடாய் தீட்டா இருக்கிறவங்க நீங்க ஹால்ல உட்காந்து செய்றீங்க அப்படின்னா, இந்த உப்பும் மிளகும் ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு நீங்க அதுல வச்சு, அத வந்து ஜிப்லாக் கவர்ல போட்டு நேரடியாக நீங்க படுக்கக்கூடிய அந்த தலையணைக்கு அடியில அந்த உறைக்குள்ள இத வச்சுடுங்க. பூஜை அறையில வைக்க முடியலனாலும் பரவால்ல. இத அப்படியே வைங்க. 9 நாள் கழிச்சு நீங்க அத வந்து ஓடும் நீர்நிலைகள்ல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத விட்டுடுங்க. ஓடும் நீர்நிலையெல்லாம் இல்ல அப்படின்னா, உங்க கையில வச்சு வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், அத அப்படியே சிங்க்ல போட்டு தண்ணி ஊத்தி உட்டுடுங்க. இது மாதிரி செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதலானது சீக்கிரம் நிறைவேறும்.